Hey guys, welcome back to channel. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சோலோ ட்ரிப் வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்து பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். நான் ஃபால்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து கியா முயான்னு வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா மணியாச்சு, வயிறு வந்து பசிக்குதே அப்படின்னு பார்த்தா மணி வந்து 2 ஆச்சு கைஸ். சரி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து விசாரிக்கும் போது தான் வந்து இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போனீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து பெண்கள் வந்து வீட்டு முறை சமையல், நிறையா பேர் வந்து வீட்டு முறை சமையலில் வந்துட்டு மீன் சாப்பாடுலாம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெட்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஏரி அப்புறம் டேம் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்க்கவே வந்து செம்ம அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அழகாக ரசிச்சுக்கிட்டே வந்து இந்த குளங்கள் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு வந்து நம்ம வந்து வீட்டு முறை மீன் சமையலை வந்து சாப்பிட தான் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். வந்து நான் சொன்னேன் இல்லையா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹிடன் பிளேசஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து வரப்போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த லேக் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே செம்மையாக இருக்கா. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ரோடு, இதுதான் வந்து ரோடு. இங்கே மேலே தான் வந்து அங்கே தான் வந்து கார் நிற்கிது. ஸோ அப்படியே அங்கேருந்து இறங்கி வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லேக் வந்து இருக்குது. இந்த லேக்கை ஒட்டியே வந்துட்டு அனந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெசார்ட் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரெசார்ட் வந்து எப்படின்னா வந்துட்டு இந்த லேக் வியூவில் இந்த படத்தில் வரும் பார்த்திங்களா, இந்த பேஸ்கெட் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்விம்மிங் பூலில் வந்து தள்ளிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசார்ட் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரைவேட் என்ன சொல்கிறது ரப்பர் தோட்டத்துக்குள்ளே தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே உள்ளெல்லாம் போக முடியாது. பட் ஆனால் இந்த ஒரு லேக் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு லேக்கு, இந்த லேக்கை ஒட்டி கொஞ்சம் தூரத்தில் அங்கே தான் வந்து அந்த ஒரு ரெசார்ட் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு செம்மையான ரெசார்ட். நான் வந்து யூடியூப்பில் வீடியோலாம் வந்து பார்த்துருக்கேன், நீங்களும் வந்து பாருங்கள் கைஸ். ஸோ இங்கே வந்த ரூட்டோட வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். வரும்போது வந்து கரெக்டாக என்னால் வந்து எடுக்க முடியல ஃபோனை வச்சு, என்கிட்ட வந்து ஏன்னா வந்து ட்ரைபாட் வந்து நிற்கல. பட் ஆனால் நான் இப்போ திரும்பி போகும்போது வந்து ஏதாவது நிற்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செட் பண்ணி நான் இங்கே வந்த ரூட்டு அந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ரூட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ இன்னும் வந்து மணி ஒரு 2:30 ஆகுது, பசிக்குது. ஸோ பக்கத்தில் நிறையா இடத்துல வந்து மீன் குழம்புலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து சாப்பிட்டு போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு ரூட்டை வந்து நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்து பார்டர் கிட்டே வந்துட்டேன். பார்டர் கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, கொரோனா வேறு நிறையா இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஏன் வந்து அந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லி சரி வண்டியை வந்து திருப்பிடா மறுபடியும் வந்து வந்த வழியிலே வந்து ஏதாவது வந்து கடை இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து வண்டியை வந்து திருப்பிட்டு இப்போ வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன். இந்த லேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, அது வந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து இந்த லேக் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்து இருக்குது. இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து ஒரு கடை இருந்துச்சு. நான் வரும்போதே வந்து அந்த கடையை வந்து நோட் பண்ணிட்டு வந்தேன். அங்கே பார்த்தா வந்து ஒரு 4-5 கார்லாம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. சரி இப்போ போய் வந்து நம்ம அங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ வந்து மலையாளத்தில் வந்து எழுதியிருக்கு. நமக்கு தான் வந்து மலையாளம் எழுத படிக்க பேச ஒன்றுமே வராது. ஸோ நம்ம வந்து காரை வந்து கொண்டு போய் சேஃபாக வந்து எல்லா காருக்கும் முன்னாடி வந்து போட்டுட்டு கண்டிப்பாக வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இந்த ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டேன். சரி அப்படியே வந்து இன்னைக்கு ரிட்டர்ன் போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து வேறு லெவல் சாப்பாடு.
மீன் குழம்பு வித் மீன், அதுக்கப்புறம் அந்த புளிச்செரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த சாப்பாடு விட அந்த உட்காந்து சாப்பிட்டு இருந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேக் வியூ, நம்ம எப்படி வந்து ஒரு வியூவோட அதை ரசித்து சாப்பிட்றோம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து மெதுவாக வந்து சாப்பிட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. இந்த சாப்பாடும் சரி, அந்த வியூவும் சரி, வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து நான் அந்த வியூவெல்லாம் வந்து 2-3 இடத்துல இருக்கு. அந்த வியூவெல்லாம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. லெவலில் இருக்குது. கண்டிப்பாக கேரளா சைடு வந்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஏரியாலாம் இது வந்து பார்டர் சிட்டி, லைக் கேரளாவும் கிடையாது, தமிழ்நாட்டோட பார்டருக்குள்ள தான் இருக்கு. பட் ஆனால் வந்து கேரளைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியா. செம்மையா இருக்கு. இந்த டிராவலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, காலையில் வந்து நான் இதை ஆரம்பிக்கும் போது வந்து லைக் என்னடா எப்படி போவோம், எல்லாரும் வண்டியில் போவாங்க, வண்டியில் போகிறது ஓகே ஜாலியாக வந்து போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். எனக்கு பேசிக்காக வந்து கார்னால் வந்து பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. ஓப்பனாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு 2018 ஐ கெஸ் 2018 வந்து நான் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னா வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து கை உடைஞ்சு ஒரு 3 மாதம் வந்து நான் வீட்டில் தான் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ எங்கேயுமே வந்து போக முடியல. அப்புறம் தான் வந்து யோசித்தேன், நம்ம வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்து யோசிச்சுங்கிறத விட பயம் வந்துருச்சு வண்டியில். அதுக்கு முன்னாடியெல்லாம் வண்டியில் வந்து நான் சூப்பராக செம்மையாக வந்து போயிட்டு இருப்பேன். எனக்கு வந்து R15 அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ வந்து பிடிக்கும். பட் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கையுடைஞ்சதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், நிறையா விஷயங்கள். இன்னொரு டைம் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு 3 மாதம் இதாகும், கெரியர் அப்படி இப்படின்னு நிறையா இருந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் யோசிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு, அதுக்கப்புறம் வண்டியில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 40-50க்கு மேலே ஸ்பீடே வந்து போக மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஓப்பனாக சொல்லணும்னா 80-90 சும்மா என்னதான் இருக்குது அந்த ஸ்பீட்லிங் இருக்குது, 110 எல்லாம் வந்து போய் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ராங்காக சொல்லணும்னா யாரு கூட போனாலும் சரி, தனியாக போனாலும் 40-50 தான் போகிறேன். இன்னைக்கு வரைக்குமே 40-50 தான் வந்து வண்டின்னு எடுத்தால் வந்து போவேன். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, கீர் இருக்கிற பைக்காக இருந்தாலும் சரி, கீர் இல்லாத பைக்காக இருந்தாலும் சரி, அட் த மேக்ஸ் அந்த 60 அப்படிங்கிறத வந்து தாண்டவே மாட்டேன். எல்லாருமே வந்துட்டு என்னடா இப்படி போகிற அப்படின்னு சொல்லி கட்ட வண்டியாக ஓட்டுறம்பாங்க. பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, சரி கார் வாங்கணும், காரில் ஊர் சுற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தோணுச்சு. தெரியல, நான் ஏதோ வந்து இன்னைக்கு லூஸ் மாதிரி வந்து இப்படி வந்து சுற்றிட்டு இருக்கேன். பட் நல்லா தான் இருக்குது. ஒரு சோலோ ரைட், எனக்கு பிடிச்ச மாதிரி. யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. நான் பாட்டுக்கு இருக்கேன், எனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்றேன், இன்னைக்கு எங்கே நிறுத்தணுமோ நிறுத்துறேன். உண்மையாலுமே இது ஒரு நல்லா இருக்கு கைஸ். இன்னைக்கு நான் வந்து எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு பொறுமை அப்படிங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்குலாம் எங்கே ஒரு இடத்துக்கு போனாலுமே வந்து அவசரம் இருக்கும். இந்த டைமுக்கு இங்கே போகணும், இந்த டைமுக்கு இங்கே போகணும், சாப்பாடு கொண்டு வர ஒரு ஹோட்டல் லேட் பண்ணி என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கெலாம் நான் போய் உட்கார்ந்த இடத்துல வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கழிச்சு தான் வந்து இலையே வந்து போட்டேன். பட் ஆனால் அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்தேன். இன்னைக்கு நான் என்னடா ஒரே நாளில் நீ வந்து இதை கற்றுக்கிட்டியா அப்படின்னா வந்துட்டு லைக் நான் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு ஜேர்னி வந்து அடிக்கடி இனிமேல் நடந்துச்சு அப்படின்னா வந்து லைஃப்பில் சில சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் பிளான்டேஷன் தான். ஆஞ்சநேயர் வந்து போயிட்டு இருக்காரு.
ஃபஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு சோலோ ட்ராவலை பற்றின அனுபவங்கள் இல்லை ஆசைகள் ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் கைஸ். ஸோ மேலும் வந்து நான் இந்த மாதிரி வந்து நிறையா வீடியோ பண்ணுறதுக்கு வந்து இது எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, ஸ்டே டியூன், see you. அண்ட் மறக்காமல் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில்